தசகம் 22. அஜாமிலன் மோட்சம். விபுவே, முன்னொரு காலத்தில் அஜாமிலன் என்ற ஓர் அந்தணன் இருந்தான். அவன் இல்லறத்தை ஏற்று அறவழியில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கையில் ஒரு நாள் தன் குருவாகிய தந்தையின் உத்தரவின் பேரில் காட்டிற்கு சென்றான். அங்கே வெட்கமில்லாதவளும் காமவிகாரம் மிகுந்தவளுமான பெண் ஒருத்தியை கண்டான். அஜாமிலன் இயற்கையிலேயே மன உறுதி கொண்டவனாயிருந்தும் அவள் அவனுடைய மனதை கவர்ந்து தன் வயப்படுத்திவிட்டான். அவனும் தன் தருமத்தை விட்டு அவளோடு கூடி இன்பத்தை நுகர்ந்தான். வயது முதிர்ந்த பின்பும் அறமில்லாத செயல்களை செய்து வாழ்ந்து வந்தான். இருப்பினும் உன் பெயரை கொண்ட தன் கடைசி மகனிடம் மிகுதியாக அன்பை செலுத்தினான். அவன் இறக்கும் காலம் நெருங்கிய போது அச்சத்தை தருகின்ற 3 யம படர்களை தன் எதிரில் கண்டான். அப்பொழுது முன்னொரு காலத்தில் சிறிதளவேனும் உன்னை பற்றி நினைத்ததனால் உண்டான வாசனையின் வலிமையினால் நாராயணன் என்ற பெயரை உடைய தன் மகனை அழைத்தார். தீய உள்ளம் கொண்டவனாயினும் அஜமிலன் உச்சரித்த உன் திருப்பெயரிலிருந்த எழுத்துக்களின் பெருமையினால் 4 கைகள் உடையவர்களும் பீதாம்பரத்தை அணிந்தவர்களும் மனதிற்கு இனியவர்களும் ஆன உன் தொண்டர்கள் அவனுக்கு எதிரே தோன்றினார்கள். யமகிங்கரர்கள் அஜாமிலனை பாசக்கயிற்றால் கட்டி இழுக்கும் போது அவனை விட்டு விலகும்படி உன்னுடைய தொண்டர்கள் தடுத்தார்கள். அப்பொழுது யமகிங்கரர்கள் அவன் செய்த பாவங்களை எல்லாம் பட்டியலிட்டு காட்டினார்கள். பிரபுவே, உடனே உன் தொண்டர்கள் அவர்களை பார்த்து, கற்றறிந்தவர்களே, பாவங்கள் இருக்கட்டும், பிராயச்சித்தம் செய்த பின்பும் எவ்வாறு தண்டனை ஏற்படும்? உங்களை போன்றவர்களுக்கு பிராயச்சித்த வழி தெரியாமல் இருக்குமா என்ன என்று கூறினார்கள். வேதங்களும் அறநூல்களும் கூறியுள்ள நோன்பு முதலியவை பாவத்தை மட்டுமே போக்குகின்றன. ஆனால் பாவங்களாலும் பழக்கங்களாலும் ஏற்பட்ட கர்ம வினைகள் நீங்குவதில்லை. பகவத் சேவை மட்டுமே அவ்விரண்டையும் அழித்து விடுகின்றது என்று உரைத்தார்கள். மேலும் பிரபுவே, அச்சத்தால் நடுங்கிய இந்த அஜாமிலன் ஹரியின் திருப்பெயரை கூறினான். அதனாலேயே அவன் 1000 கோடி பிறவிகளில் செய்த பாவங்களுக்கும் பிராயச்சித்தம் செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். நெருப்பு விறகுகளை எரிக்கின்றது போல், மருந்து நோய்களை அழிப்பது போல், அறியாமலேயே முகுந்தனின் திருப்பெயரை சொல்வதால் மனிதர்களுடைய பாவங்கள் அனைத்தும் எரிக்கப்படுகின்றது. அத்தகைய பெருமை கொண்டது ஹரிநாமம் என்று உனது சேவர்கள் கூறினார்கள். இவ்வாறு தடுத்து உரைக்கப்பட்டதும் யமனின் வேலையாட்கள் அஜாமிலனை விட்டு சென்றார்கள். உடனே உன் தொண்டர்களின் கூட்டமும் மறைந்தது. அந்த அஜாமிலன் சிறிது காலம் உன்னையே தியானித்துக் கொண்டிருந்தான். பின் உன் தொண்டர்கள் அவனை உன் இருப்பிடமான வைகுண்டத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். யமகிங்கரர்கள் திரும்பி வந்து அங்கு நடந்தவற்றை கூற அதை கேட்ட யமன் அஞ்சினான். பின் உன் திருவடிகளில் பக்தி கொண்டவர்களை அணுகக்கூடாதென்று தன் வேலையாட்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டான். தேவனே, குருவாயூரின் தலைவனே, அத்தகைய மகிமை வாய்ந்த நீயே என்னை காக்க வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா, ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண